கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள்ல இதுவும் ஒன்று. இதுல சரியாதான் போடப்பட்டிருக்கு. இதனோட சரியான அர்த்தம், விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அவருக்கு பிடித்தமானவர்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. இந்த வசனத்தோட அர்த்தம் கிரேக்க மொழி, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தி மெஷர் ஆஃப் ஃபெய்த் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு பெரிய டம்ளர்ல காஃபி, ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல காஃபி, ஒருத்தங்களுக்கு ஒரு கப்ல காஃபி, ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய அண்டாவுல காஃபி, அப்படி கொடுத்தா அளவுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா இங்க தி மெஷர் ஆஃப் ஃபெய்த்னா என்ன அர்த்தம்னா, எல்லோருக்கும் ஒரே அளவு ஒரே கப்ல கொடுக்கப்படுற மாதிரி எல்லாருக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா, ஒரே அளவு விசுவாசம். அப்போஸ்தலர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, அதே விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆவியில் மறுபடி பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமோ, அவர்களிடத்தில், விசுவாசிகளிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லைன்னு சொல்லி எந்த விசுவாசியும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த விசுவாசத்தை நம்ம உணராம வேணா இருக்கலாம், அதை தெரிந்து கொள்ளாம இருக்கலாமே தவிர, விசுவாசம் இல்ல நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, அப்போஸ்தலர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, அதே விசுவாசம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்துல நமக்கு பிரச்சனை இல்ல. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே என்ன செய்யலையா? இல்லை. நம்ம யார சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பொறுப்பை தூக்கி அவர் கையில என்ன செஞ்சிடறோம், கொடுக்கிறோம். அவர் அந்த பாலை தூக்கி யார் கையில கொடுக்கிறாரு? நம்ம கையில. கடுகு அளவு விசுவாசம் போதுமா? மலைய பார்த்து நீ பெயர்ந்து அங்க போய் கடல்ல விழுன்னு சொன்னா அது என்ன செய்யுமா? விழுமா? கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தேகமே இல்லாத விசுவாசம். இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது. நீங்க அதை நம்பினீங்கனாலும் சரி, நம்பலனாலும் சரி, சத்தியம் அதை தான் சொல்லுது. அவர் வார்த்தை சொல்லுது, உங்களிடத்தில் இந்த விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான எந்தெந்த பிரச்சனைகள்ல தேவ வல்லமை வேணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், என்னோட பொருளாதார பிரச்சனை இப்படி இருக்கு, என் உறவுகள் பிரச்சனை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னாச்சு, எந்த இடத்துல நீங்க தேவ வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவிசுவாசமே இல்லாத விசுவாசம் இருக்குதா? நீங்க சொல்ல முடியாது, என்னால ஒரு சில குறிப்பிட்ட வேலையை தான் செய்ய முடியும், எனக்கு இந்த வேலை தான் வரும், அந்த வேலை தான் வரும். இல்ல இல்ல, கிறிஸ்துவின் பலத்தை கொண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இத விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாருக்கும் இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நோய்
அந்த நோயில அப்படி கிடையாது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இதை விசுவாசிக்கிறவனுக்கு எந்த நோயும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, தேவன் வல்லமைய தர்றதுல பிரச்சனையா இல்ல நான் விசுவாசிக்கிறதுல பிரச்சனையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், எல்லாமே விசுவாசித்தால் தான் வரும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இன்னும் அந்த வல்லமையை நான் பார்க்கலையே, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, சுகத்தை பார்க்கல, என் வாழ்க்கையில நான் தடைகளை பார்க்கிறேன். ஒருவேளை பாவம் காரணமா இருக்குமோ இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தர விடாதபடி தேவனை என்கிட்ட இருந்து பிரிக்குதோ? இத குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாவம் தடை இல்லை. நான் சத்தியத்தை தப்பா சொல்லி கொடுக்க நினைக்காதீங்க. இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். பாவத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர் இல்லை. அவர் பாவம் பாராத பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, நான் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன். அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளுகிற தெய்வம் இல்லை. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மெல்லாம் எந்த நிலைமையில இருக்கும் போது தேவன் இறங்கி மனிதனாக வந்தார்? என்ன நிலைமையில நம்ம இருந்தோம்? ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லா பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம பாவிகளாய் இருக்கும் போதுதான் கிறிஸ்து என்ன செஞ்சாரா? நமக்காக மரித்தார். அப்போ இந்த பாவம் அந்த தேவன் என் மேல் அன்பு வைத்ததை தடுக்க முடிந்ததா? இல்ல. தேவனை உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டா அவர் தேவன் தான். நம்ம விருப்பப்படி, நம்ம எண்ணங்கள் படி, நம்ம கற்பனைகளின்படி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தெளிவா சொல்லுது. நம்மள அவர் அன்பு செய்தது எப்போ அன்பு செய்தாரா அப்படின்னா, நம்மெல்லாம் நல்லவர்களாய் இருக்கும் போது இல்லை. நம்மெல்லாம் அவரை அன்பு செய்யும் போது இல்ல. நம்மெல்லாம் அவரை தெரிந்தெடுக்கும் போது இல்ல. அவரை தெரிந்து கொள்ள கூட முடியாத இயல்பில் நாம் இருந்து கொண்டிருந்தோம். அவரை அன்பு செய்ய முடியாத இயல்பில் இருந்தோம். ரோமர் 3வது அதிகாரம் தெளிவா சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டு வழி தப்பி போனார்கள். எல்லோரும், இந்த எல்லோரும்ல ஒட்டுமொத்த மனுக்குலமும் அடக்கம். இந்த நிலைமையில தான் அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா? இறங்கி வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ நல்லவனா மாறு, நீ உன்னுடைய செயல்கள் எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பு, என் ரட்சிப்பை நான் தருகிறேன் அவர் சொல்லல. அப்படி அவர் சொல்லி இருந்தா ஒரு மனிதன் கூட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படி பாவம் தேவன் என் வாழ்வில் செயல்படுவதை தடுக்க முடியும்? பாவத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற என்னுடைய அறியாமைதான் தேவனை தடுத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்னா, சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். அந்த இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் சிலுவையில் கிறிஸ்துவின் மூலமா நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் சாத்தான் தடுக்க முடியும். ஆனா தேவன் இந்த செயல்களின் அடிப்படையில் என்ன செய்யல? பார்க்கல. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னாதான் பாவத்திலிருந்தே நம்மளால என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். ரோமர் 6:5-6-7. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். 7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விசுவாசிகளாகிய நம்ம வாழ்க்கையில பாவம் ஒரு பெரிய தடையா இருக்குன்னு நினைச்சு நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவன் சிலுவையில நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிறது தெரியாததுதான் என்னது பிரச்சனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள் அததான் சொல்லுது. அவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்திருக்கிறார். பாவம் ஒரு பெரிய பிரச்சனை தான், உண்மைதான். அந்த பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்து வைத்திருந்தது. தேவனால் மனிதனிடத்தில் செயல்பட முடியாமல் வைத்திருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம செய்கின்ற செயல்கள் பாவம் இல்ல. நம்மளுடைய ஆவியிலேயே நம்ம எதை பெற்றிருந்தோம்? பாவத்தின்
இயல்பை பெற்றிருந்தோம். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். ஒரு புலியோட இயல்பு என்ன அப்படின்னா மாம்சம் சாப்பிடும் இல்லையா? அதை பிடிச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அதுக்கு மாம்சம் கொடுக்காம புல் சாப்பிடுகிறதற்கு நம்மால் பயிற்சி கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு மாசம் நம்ம ட்ரெயின் பண்ணுனா அது புல்ல சாப்பிட ஆரம்பிச்சிருமா? மாம்சம் சாப்பிடுகிறதுங்கிறது புலியோட இயல்பு. அதுக்கு நம்ம மாம்சம் கொடுக்காம புல்ல மட்டும் கொடுக்கறதுனால அது உள்ள இயல்பு மாறிவிடுமா? இல்ல பூனைக்குட்டிய பிடிச்சு புலிய மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சா அது புலியோட இயல்பை பெற்றுக்கொள்ளுமா? என்னதான் அதுக்கு பயிற்சி கொடுத்தாலும், என்னதான் பெயிண்ட் அடிச்சாலும் பூனைதான், புலிதான். எதனால? வெளித்தோற்றம் இல்ல, இயல்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை உட்கொண்டாரோ அவருடைய ஆவியில் பாவ இயல்பு வந்தது. இதன் மூலமாக தான் உலகத்துக்குள்ள பாவம், மரணம், நோய், சாபங்கிற விளைவுகள் என்ன செஞ்சது? வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த செயல்களை நிப்பாட்டுகிறதுனால அங்க மாறி போறது இல்ல. அது மாறணும்னா உள்ள இயல்பு என்ன செய்யணும்? மாறணும். இதை மாற்றுவதற்காக தான் தேவகுமாரன் மனிதனாக என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.